நம்ம கேரளாவுக்கு டூர் போனோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுனாலே நம்ம மனசில் வர ஒரே இடம் வந்து ஆலப்புழா. ஆலப்புழா வந்து போட் ஹவுஸ்க்கு ரொம்ப பேர் போன இது. இப்போ எப்படி நம்ம வீட்டுகளை வந்து ஒரு டக்குன்னு பக்கத்தில் கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஒரு இருக்குங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லை ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறோமோ, ஆனால் அங்கே வீட்டுக்கு வீடு ஒரு போட் வச்சுருக்காங்க. ஆமாங்க, அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் ஒரு 29 ரூபாயில் நம்ம ஆலப்புழா போட்டில் போகிறோம். சாதாரணமாக வந்து போட் ஹவுஸ் அப்படின்னாலே நம்ம மனசில் வந்து அந்த போட் ஹவுஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அது ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏசி ரூமு, 3 வேளை சாப்பாடு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி 5000லேருந்து 6000, 15,000 வரைக்கும் கூட போகுது. எல்லாராலையும் நம்மளால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஈஸியாக ஒரு வந்து அங்கே லோக்கல் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு கவர்மெண்ட்டே வந்து இந்த போட் சர்வீஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. 29 ரூபான்றது ஒரு நம்ப முடியாத விலை. நான் உண்மையிலே ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. ஆனால் அதான் உண்மை. அதுக்கு அந்த கவர்மெண்ட்டை ரொம்ப பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து டூர் போகிறோம். அப்போ அவங்க வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் 5000, 6000. அங்கே உள்ள மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு வெளியில் போய் தான் ஆகணும். அப்போ அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த லோக்கல் வந்து போட் டிரான்ஸ்போர்ட்டு. ரொம்பவே நல்ல வசதியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து கோட்டயம்லேருந்து ஆலப்புழா வர்றதுக்கு ஒரு 46 கிலோமீட்டர் ஆகுது. நீங்கள் கோட்டயம் அந்த 46 கிலோமீட்டருக்கு வெறும் 29 ரூபா. போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட. போயிட்டோம்னா 6 தாலுக்காவுக்கும் இந்த ஒரு போட் சர்வீஸ் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 5 முறை போகிறதா சொல்கிறாங்க. 5 அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து விசாரிச்சுக்கோங்க. ஈஸியாக வரணுன்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கோட்டயம் போயிட்டு கோட்டயம்லேருந்து நீங்கள் அந்த போட் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் இங்கேருந்து 7:45க்கு கிளம்புது சென்னை சென்ட்ரல்லேருந்து. மறுநாள் காலையில் 8 மணிக்கு வந்து கோட்டயம் ரீச் ஆகிடுது. அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த போட் ஹவுஸ் போனீங்கன்னா ஆலப்புழாவுக்கு போய் சேர்ந்துடுது. 11 மணிக்கு கரெக்டாக காலையில் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போட் சர்வீஸ் இருக்குது. அதை விட்டோம்னா 11 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி போல் கொண்டு போய் உங்களுக்கு ஆலப்புழாவில் விட்டுடுறாங்க. இந்த போட்டு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லாரியே ஃபுல்லாக வந்து செடியிலேயே ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. அங்கே பக்கத்தில் கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுத்துட்ருக்கிறாரு. நம்ம லோக்கல் பஸ்ஸு மாதிரியே தான் இருக்குது. அங்கேயும் உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரும் அந்த மாதிரி தான் சீட்லாம் போட்டு வச்சுட்டு இருக்குது. எங்களுக்கும் இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நீங்களே பார்க்குறீங்க அது எவ்வளோ அழகாக. முதல்ல வந்து ரொம்ப தண்ணியே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போக 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 நல்லாவே பாருங்கள். அங்கே இயற்கை சூழலோடு அங்கேயே வந்து சுற்றி தண்ணிக்கு நடுவுலையே வீடுங்களும் இருக்குது. உண்மையிலே அந்த வீடுங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு வந்து ஒரு போட்டு வந்து வாசல்லையே கட்டி வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்காக தான் இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு. எங்களுக்கும் அந்த 2.5 மணி நேரம், முதல்ல 2.5 மணி நேரம்னும் போது பெரிய மலைப்பாக இருந்தது. ஆனால் அதில் ஏறி உக்காந்தோடனே அந்த 2.5 மணி நேரன்றது ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக கிளம்புது பாருங்கள். சுற்றி அந்த இயற்கை சூழலோடு அந்த போட்டு போகிறது ரொம்பவே அருமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஒய்யாரமாக உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை ரசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த போட்டில் ஏறும்போது நல்ல வெயில். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வானம் வந்து இருட்டிட்டு வந்து, ஆனால் அந்த மழையில் வந்து இந்த போட்டில் போகிறதுன்றது உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து ஒரு அருமையான விஷயம், ரசிக்க வேண்டிய விஷயம். தாமரையோட பாட்டுன்னு நினைக்கிற வாரணமாயில சட்டென்று மாறுது வானிலை அப்படின்றது இந்த இதுக்கு ரொம்ப பொருந்தது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வெயில் வருது, உடனே திரும்பி 5 நிமிஷம் கழிச்சு உடனே நல்ல மழை பெய்யுது, திரும்பி உடனே வந்து வெயில் வருது. இப்படியே தான் அந்த 2.5 மணி நேரமும் நாங்கள் வந்து கடந்து போனோம். அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதை நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே கேரளாவோட இன்னொரு ஸ்பாட்டை நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.